சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் குகேஷ்க்கும் ஐதின் சுல்மான் அலி அப்படிங்கிற கிராண்ட் மாஸ்டர் நடந்த ஒரு சூப்பரான கேம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ஜா மாஸ்டர்ஸில் கிளாசிக்கல் ஃபார்மேட்டில் நடந்திருக்கு. ஸோ இந்த கேம் வந்து விளையாடும்போது குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 2700 நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கரியரில் என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மினியேச்சராக இருக்கும். ஸோ இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா சொன்னீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை குயிக்காக பார்த்துடலாம். கேம் வந்து ஒரு D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஐதின் சுல்மான் அலி வந்து பார்த்திங்கன்னா நைட் F6 ரிப்ளை பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் வேரியேஷன் வந்து பார்க்குறோம். ஸோ நைட் C3ன்றதுனால இது வந்து 3 நைட்ஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க. இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப் டு E7, பிஷப் டு B4 அல்லது பான் C6 இதெல்லாம் தான் வந்து ரொம்ப மெயின் மூவ். பட் அவர் H6 வந்து விளையாடிட்டு வெயிட்டிங் மூவ் மாதிரி விளையாடுறாரு. ஸோ G3. ஸோ G3க்கு அப்புறம் பிஷப் D6. ஏன்னா பிஷப்போட பின் G5ல வர போகிறது கிடையாது. அதனால் பிஷப்பை E7ல் டெவலப் பண்ணுறதுக்கு D6ல் டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் வெயிட்டிங் மூவ் மாதிரி A3 விளையாடுறாரு. A3க்கு அப்புறம் இவர் ஜஸ்ட் வெயிட் பண்ணுறாரு, என்ன பண்ண போகிறாரு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக இந்த பொசிஷனில் வந்து B6 போட்டு பிஷப்பை ஃபேன் செட்டப் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுதான் வந்து ரொம்ப ஜென்ரலான ஒரு தியரட்டிக்கல் ஐடியா. அதே போல் கேஸ்லிங் வந்து பண்ணலாம், ரொம்ப நேச்சுரலான மூவ். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ல் பண்ணுறதுல பெரிய இஷ்யூ வருது. இங்கேருந்து அவர் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் மூவ் வந்து விளையாடுறாரு குகேஷ் இந்த பொசிஷனில் இருந்து. ஸோ கேன்சல் பண்ணுறதுக்காக ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ரியல் ஐடியா இப்போ தான் வந்து தெரிய வருது. ஸோ குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவான ஒரு மூவ் வந்து விளையாடுறாரு. அதுதான் வந்து பான் டு G4. ஸோ G4ஓட ஐடியா என்ன, ஜஸ்ட்டு பானை கேம்பிட் பண்ணுறாரு. கேம்பிட் பண்ணி G5ல வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டார்க் ஸ்கொயரை வந்து தாக்க போகிறாரு. அதுதான் அவருடைய ஐடியா. சரிங்களா. ஸோ இந்த பொசிஷனில் வந்து அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வந்து E4ல வச்சுட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீசஸ் லிக்விடேட் பண்ணுறது தான் வந்து பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்லி கம்ப்யூட்டரோட பார்வையில் பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா நைட் இன்ட்டு G4 வந்து ரொம்ப தைரியமாக வந்து விளையாடுறாரு. உன்னோட சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. சரி அப்படியான்னு சொல்லி அவர் ரூக் G1 விளையாடுறாரு. இப்போ நைட்டு மூவ் ஆனதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு H6 வருது. கிங் மேலே எக்கச்சக்கமான ப்ரெஷர் வந்து பில்டப் ஆக போகிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். பட் இங்கே வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா E5 வந்து விளையாடிட்டு பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அங்கே வந்து சென்டரையும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா கிங் இன்னும் சென்டரில் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப பிரின்சிபிள்டான ஒரு மூவ் இந்த இடத்துல. ஸோ C takes D5. இதே போல் இந்த இடத்துல வந்து D takes E5யும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் தான். ஏன்னா நைட் இன்ட்டு E5, பிஷப் இன்ட்டு H6 அண்ட் தென் நைட் இன்ட்டு F3 செக், E இன்ட்டு F3, ரூக் E8 செக் வந்தாலும் பிஷப் E2ல பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரே ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிளாக்குக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே டபுள் பான் அண்ட் ஐசோலேட்டட் பான் வந்து இருக்கும். பட் இந்த பக்கம் கிங் சைடில் இருக்கக்கூடிய அட்டாக் வந்து அவர் பாதுகாப்பு கொடுத்தா தான் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஜிக் இருக்கும். ஸோ பட் இந்த மாதிரி பொசிஷனில் வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டான பொசிஷன். ஸோ அன்கிளியர் பொசிஷன் சொல்லுவாங்க, யாருக்கு எப்படி என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ கேமில் வந்து பார்த்திங்கன்னா C இன்ட்டு D5 விளையாடுறாங்க. ரூக் E8, நைட் E4, நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. ஏன்னா இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு கேப்சரை வந்து இங்கே வந்து இனிஷியேட் பண்ண ட்ரை பண்ணி ஜென்ரலாகவே பிஷப் பேரை நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா நைட்டை வச்சு பிஷப்பை ஒரு பிஷப் வந்து வெட்டிடுவாங்க. பட் இந்த கேமில் பிஷப்பை வந்து வெட்டுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அட்டாக்கே வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்கொயர் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்பை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்குன்ற மாதிரி தான் இவரோட ஐடியா. பட் அவர் இது வந்து ரொம்ப இப்படி திங்க் பண்ணி, ஏன்னா இதுதான் அவர் அட்டாக் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பிஷப் F8 கொண்டு போகிறார். ஆனால் இங்கே பெட்டர் ஆப்ஷன் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பிஷப் வேறு கொடுக்குறதா பெட்ரு. பீஸை டெவலப் பண்ணால் நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியுன்றது கம்ப்யூட்டரோட ஐடியா. ஸோ நைட் இன்ட்டு D6, C இன்ட்டு D6, H3, நைட் F6, அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு H6, பிஷப் G6ன்னு சொல்லி நம்ம அட்டாக்கை வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து கட்டுக்குள்ளே வைக்க முடியும். பட் கேமில் வந்து அவர் பிஷப் F8 போயிடுறாரு. பிஷப் வேறு வந்து பிஷப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட்டை ஓட விடுறாரு. நைட் ஓடுறதுக்கப்புறம் நைட் ஓடலை, பட் அதுக்கு பதிலாக ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. E4ல் இருக்கக்கூடிய நைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. குயினால் அந்த பானை வெட்டிட்டு பாதுகாப்பு கொடுக்குறாரு. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா குயினை டெவலப் பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஒரு நைட்டை வந்து வெட்டினா அப்படின்னா மேபி ஃபைல் வந்து டெம்பரரியாக க்ளோஸ் ஆகும், மேபி அந்த அட்டாக் வந்து ஸ்லோ ஆகும். அதனால தான் வந்து இங்கே குகேஷ் வந்து அதை வெட்டுறதுக்கு மறுக்கிறாரு. ஸோ நைட் C3 வந்துடுறாரு. ஸோ நைட் C3க்கு அப்புறம் நைட் E5 சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. நைட்டை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் நைட்டை த்ரெட்டன் பண்ணல, குயினையும் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ நைட் இன்ட்டு F3 ஒரு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபோர்க் இது. ஸோ அதனால் நைட்டை வெட்டியே ஆகணும். ஸோ நைட் இன்ட்டு E5, குயின் இன்ட்டு E5ன்னு சொல்லி குயின் ட்ரேட் நடக்குது. இப்படி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா பானை வெட்டிடுறாரு. ஸோ இப்போதைக்கு குகேஷ் வந்து ஒரு பான் அப்பில் இருக்கிறாரு. எந்த ஒரு பெரிய காம்பன்சேஷனுமே பிளாக்குக்கு இது கிடையவே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் கிங் வந்து சென்ட்ரல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இன்ஃபேக்ட் கிங்கோட பொசிஷன் பெட்டராக தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா என் கேம் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால கிங் வந்து பாதுகாப்பாக தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் வராது ஆக்சுவலாக. ஸோ ரூக் H5 வந்து விளையாடிட்டு பிஷப்பை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் F4 போகிறாரு. ஸோ H3ல வந்து டபுள் அட்டாக் இருக்கிறத உங்களால் கண்டிப்பாக கவனிக்க முடியும். பட் அதை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு C6, ஏன்னா C7ல் பான் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குது. நீங்கள் அங்கே வெட்டும்போது டெஃபினட்டாக C7 ட்ராப் ஆகிடும். சப்போஸ் பிஷப் இன்டு H3 ரூக் H1ல போய் மாட்டிக்கக்கூடாது. சப்போஸ் நாட் ரூக் E5 ரூக் F5 அப்புறம் நம்ம வந்து வெட்டினதுக்கப்புறம் அவர் நம்மளுடைய பிஷப்பை வெட்ட பார்ப்பார். பட் இந்த இடத்துல வந்து C7 வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால பிஷப் இன்ட்டு C7 ஆட முடியும். சப்போஸ் பிஷப் இன்ட்டு F1 அப்படின்னா கிங் இன்ட்டு F1. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த பான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரூக் D1 வரப்போது பான் D6 D7 புஷ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ பெரிய பிரச்சனை வந்து மாட்டிப்பார் பிளாக். ஸோ அந்த காரணத்தினால ஃபஸ்ட்டு ப்ரொஃப்ளாக்டிக்காக C6 விளையாடுறாரு. ரூக் D1. ஸோ இந்த இடத்துல ரொம்ப காமனான ஒரு சந்தேகம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து குயின் சைட் கேஸ்லிங் பண்ணாலே ரூக் வந்து D1க்கு வருமே, ஏன் வந்து அவர் வந்து அந்த மாதிரி பண்ணல அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ கிங் ஆக்சுவலாக இங்கே செக்யூர்டாக தான் இருக்குது. இந்த 2 பானை பாதுகாப்பு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்ன்றதுல அவர் வந்து ரூக் D1 விளையாடுறாரு. ஸோ பிஷப் இன்ட்டு H3 விளையாடுறாரு. ஸோ பிஷப் இன்ட்டு H3க்கு அப்புறம் நைட் E4. ஸோ இங்கே கிரிட்டிக்கல் மொமெண்ட், இந்த செகண்ட் கிரிட்டிக்கல் மொமெண்ட் இது தான். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வின்னிங் பொசிஷனில் இருக்கிறாரு. ஈவன் தோ வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து பேலன்ஸ்டாக இருந்தாலும் வின்னிங் பொசிஷனில் இருக்கிறாரு. பட் எப்படி வின்னிங் அப்படிங்கிறத இன்னும் ஒரு 2 மூவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் 19 மூவ் நம்ம வந்து கடகடன்னு பார்த்துட்டோம் 6 நிமிஷத்தில். இன்னும் 2 மூல கேமை ரிசைன் பண்ண போகிறாங்க. அப்படி என்ன மூவ் இங்கே வந்து பிளாக் வந்து விளையாடிருப்பார் ஆர் என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ நைட் E4க்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல நைட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பிரச்சனை பண்ணுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நைட்டு சென்ட்ரலைஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, இந்த நைட் 4க்கு த்ரெட்டன் பண்ணுறோம். இப்போ இந்த பிஷப்போட பாதுகாப்பு ரூக்கு. இந்த ரூக் வந்து பார்த்திங்கன்னா H5லேருந்து வெளியில் போச்சு அப்படின்னா உங்களுக்கு பிஷப் வந்து ட்ராப் ஆகிடும். உங்களுக்கு நம்ம தான் இங்கே வந்து வெட்ட போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டபுள் அட்டாக் நாட் டபுள் அட்டாக் கவுண்டர் அட்டாக் பண்ணி நம்ம இந்த பிஷப்பை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக அதுவும் இருக்குது. இப்போ எல்லா ஆப்ஷனும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நிறையா வேரியேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ரூக் F5 வந்து கேமில் விளையாடுறாரு. அதுக்கு பதில் கிங் H8 விளையாடலாமா அப்படி பார்த்தீங்கன்னா பிஷப் இன்டு H3 பிஷப் இன்டு H3 நைட் G5ன்னு விளையாட முடியும். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான வேரியேஷன். F7லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருக்குது. அடுத்து நம்ம வந்து தேவைப்பட்ட D6 D7ன்னு நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ண. அல்லது அடுத்த ஆப்ஷன் ரூக் H8 போனீங்க அப்படின்னா நைட் F6ல வச்சு செக்மேட்டே பண்ணிடலாம். ஸோ அடுத்து இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரூக் H4 போனீங்க அப்படின்னா தென் நைட் F6 செக்கு. கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் G5 போட்டு திரும்பவும் ரூக்கை ட்ராப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து இப்படி வெட்டினாலும் பிஷப் இன்டு H4 போயிடும். சப்போஸ் நீங்கள் இப்படி கேப்சர் பண்ணும்போது நம்ம பிஷப் இன்டு F6 செக் கொடுக்கலாம். நம்ம வந்து இந்த பிஷப்பை வெட்ட வேண்டியது கூட கிடையாது. ரூக்கை லிஃப்ட் பண்ணி ரூக் H4 போட்டு செக்மேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த பொசிஷனில் வந்து ரூக்கால் இந்த H5ல இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால தான் அவர் ரூக்கை மூவ் பண்ணி பிஷப்புக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிஷப் இன்டு H3 விளையாடுறாரு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கேல்குலேட் பண்ணிட்டாரு. ஸோ பிஷப் இன்டு H3க்கு அப்புறம் அவர் ரூக் இன்டு F4 விளையாடுறாரு. ஸோ இந்த ஒரு மூவ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொசிஷனில் குகேஷ் வந்து என்ன மூவ் வந்து விளையாடிருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த மூவ் விளையாடுனதுக்கப்புறம் ஐதீன் சுலைமான் அலி வந்து பார்த்திங்கன்னா கேமை ரிசைன் பண்ணிட்டாரு. ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஐடியா இருக்குது. சில பேர் அந்த மூவ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் வந்து பிளாக்கு கிட்ட கவுண்டர் அட்டாக் இருக்குங்க, நம்மளால் விளையாட முடியாதுன்னு சொல்லி நீங்கள் ஃபர்தராக வந்து வேரியேஷனை போகாமல் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா 2-3 மூவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மூவ் என்ன மூவ் அப்படின்னா பிஷப் டு C8 பிரில்லியண்ட் நைட் சாக்ரிஃபைஸ். ஸோ பிஷப் C8 ஏன் பிரில்லியண்டான மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்ம வந்து ரூக் இன்ட்டு E4 பற்றி பார்த்தோம் அப்படின்னா பிஷப் இன்ட்டு B7 அப்புறம் C இன்ட்டு D5னா பிஷப் இன்ட்டு A8 நைட் D7 அண்ட் தென் ரூக் இன்ட்டு D5 பிஷப் இன்ட்டு D5 சொல்லி நம்ம வந்து வின்னிங் பொசிஷனை நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும். அல்லது இந்த இடத்துல நம்ம வந்து A5 இது எதுக்காக அப்படின்னா ரூக்கு எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணுறதுக்கு. ரூக்கு A7 ஆனிங்கன்னா D இன்ட்டு C6. D இன்ட்டு C6ல பிரச்சனை என்ன அப்படின்னா பான் C7 போனதுக்கப்புறம் நீங்கள் குயின் ஆகிறத தடுக்கவே முடியாது. சப்போஸ் இந்த பொசிஷனில் வந்து C7 போனதுக்கப்புறம் நம்ம வந்து இல்லைங்க நான் வந்து ரூக்கை வச்சு பிளாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் அகெயின் நம்ம ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் இல்லையா. அதர்வைஸ் நீங்கள் ரூக் டு D8 கூட விளையாடலாம். ஸோ எதர் வே யூ ஆர் லூசிங் த கேம். அதே போல் அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா A5 இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா நைட் A6 ஆடினீங்க அப்படின்னா தென் பிஷப் இன்ட்டு B7 4க்கு நீங்கள் ரூக்கை பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா அப்புறம் நம்ம வந்து நைட்டை வெட்டிக்கலாம். ஸோ ஒரு பீஸ் அப்பு மட்டும் இல்லை, இப்போ அந்த பீஸை ரெக்கவர் பண்ணிவிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனை என்னென்னு பாருங்கள், இந்த D இன்ட்டு C6. ஸோ D இன்ட்டு C6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை தடுக்கக்கூடிய அத்தனை மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பான் ப்ரொமோஷனை தடுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஸோ அந்த காரணத்தினால தான்
இந்த பிஷப் C8 விளையாடுனதுக்கப்புறம் இந்த 4, 5 மூவ்க்கு முன்னாடி இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஆதின் சுலைமான் அலி வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ கண்டிப்பா இந்த குயிக் மினியேச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு தயவு செஞ்சு லைக் போடுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.